ஹாய் நண்பா, வெல்கம் டு அவர் சேனல் வாய்ஸ் ஆஃப் மென். நம்மளுடைய சொசைட்டி சொல்கிற மிகப்பெரிய பொய்யில் ஒன்று என்ன அப்படின்னா, மென்ஸ் ஆர் ஸ்ட்ராங். ஆக்சுவலாக அது உண்மையாக அப்படின்னா, முன்னாடி ஜென்ரேஷனில் வேணும்னா அது உண்மையாக இருந்திருக்கலாம். ஆனால் கரண்ட் ஜென்ரேஷனில் மென்ஸ் ஆர் ஸோ வீக். அதுக்கு முக்கியமான காரணம் நம்மளுடைய சொசைட்டி தான். தொடர்ந்து அதாவது ஆண் சமூகத்தை எந்த அளவுக்கு அடிமையாக மாற்ற முடியுமோ அந்த அளவுக்கு அடிமையாகவும் பலவீனமாகவும் மாற்றிக்கிட்டு இருக்கு. அதுக்கு முக்கியமான காரணம் பெண்களோட இஷ்யூவை இந்த சொசைட்டி எந்த அளவுக்கு தூக்கி பிடிச்சி பேசுதோ அந்த அளவுக்கு ஆண்களோட பிரச்சனைகளையும் அவங்க ஃபேஸ் பண்ணுற ஸ்ட்ரகிள்ஸையும் பேசுகிறது கிடையாது. அது ஏதோ ஒரு ஜோக் மாதிரியும் ஏதோ ஒன் டே நிகழ்வு மாதிரியும் கடந்து போக ஆரம்பிக்கிறாங்க. இந்த வீடியோவில் ஒரு மென் ஃபேஸ் பண்ணுற இஷ்யூஸ் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் டீட்டெயில்டாக ரொம்ப வருத்தமாக பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலுக்கு புதுசாக இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு மென்டல் ஹெல்த்துலேருந்து ஆரம்பிக்கலாம். என்ன தான் ஒரு மென் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக மாறினாலும் அவன் கடைசியாக தேடுற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நிம்மதியான தூக்கம், நிம்மதியான ஒரு வாழ்க்கை அதுவாக தான் இருக்கும். ஆனால் இன்றைக்கி இருக்கிற இந்த ஜென்ரேஷன் ஆண்களில் நம்மளுடைய வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்ன சொல்லுது அப்படின்னா, பெண்களை விட ஆண்கள் 3 to 4 டைம்ஸ் அவனுடைய வாழ்க்கையை முடிச்சுக்கிறான். அதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா ஸ்ட்ரெஸ். அதாவது இந்த சொசைட்டியும் பெண்களும் கொடுக்குற இன்டைரக்ட் ஸ்ட்ரெஸ்ஸுனால் அவனால் வாழ்க்கையை சர்வே பண்ணுறதுக்கே கஷ்டப்பட்டு தன்னுடைய வாழ்க்கையை முடிச்சுக்கிறான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதோட கொடுமையான விஷயம் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு வருஷமும் மோர் தென் 70% ஆஃப் இந்த அதாவது ஆண்களோட அந்த தற்கொலை அப்படிங்கிறது அதிகமாகுது அப்படின்னு ஒரு சர்வேவே சொல்லுது. ஸோ அந்த அளவுக்கு ஆண்கள் இந்த சொசைட்டியால் ரொம்ப என்ன சொல்கிறது அமுக்கப்படுறாங்க அப்படின்னு தான் சொல்லலாம். இதை விட கொடுமையான விஷயம் என்ன அப்படின்னா, 30% ஆஃப் ஆண்கள் சுயநினைவு இல்லாமல், அதாவது ஒரு கரெக்டாக யோசிக்கக்கூடிய திறமையில் இல்லாத ஆண்களாக எவ்ரி இயர் மாற்றப்படுறாங்க ஸ்ட்ரெஸ்னால். அவங்களுக்கு சைக்காலஜிக்கலாக நிறைய சப்போர்ட் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு இதே வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் தான் சொல்லுது. ஸோ இதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, ஆண்கள் ஏன் ஹெல்ப் தேடினா என்ன தப்புன்னு கேட்கலாம். ஆனால் அந்த ஹெல்ப் தேட வைக்கிறதுக்கு இந்த சொசைட்டி அவன் மேலே எந்த அளவுக்கு ப்ரெஷரை கொடுத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு உங்களால் பார்க்க முடியும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஸ்டேபிளான ஒரு மைண்டோடு இருக்க ட்ரை பண்ணுங்கள். ஏன் மென்டல் ஹெல்த் தொடர்ந்து ஒரு ஆணுக்கு அஃபெக்ட் ஆகுது அப்படின்னா, அவனுடைய எஜுகேஷனல் அண்ட் கேரியர் ப்ரெஷர். நம்மளுடைய சொசைட்டி எப்படி இருக்குது அப்படின்னா, நீ பெண்ணாக பிறந்த அப்படின்னா கல்யாணம் முடிச்சுட்டு கூட போயிடலாம். ஆனால் ஒரு ஆணாக பிறந்த அப்படின்னா கண்டிப்பாக நீ ஜெயிக்கணும். ஜெயிச்சா மட்டும்தான், அதாவது நீ சம்பாரித்தா மட்டும்தான் இந்த சொசைட்டி உன்னை மதிக்கும் அப்படிங்கிற ப்ரெஷரை சின்ன வயசுலேருந்தே நம்ம அவனுக்கே தெரியாமல் ஊட்டி வளர்க்குறோம். அவன் கண்டிப்பாக படித்து பாஸ் ஆகணும், ஏதோ ஒரு வேலைக்கு போகணும், குடும்பத்தை அவன் தான் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு சொசைட்டியல் ப்ரெஷர் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. அதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, ஆண் சம்பாரித்தா மட்டும்தான் அவனுக்கான மரியாதை, அப்போ தான் நீ ஒரு ஆணாகவே பார்க்கப்படுவ அப்படிங்கிற அந்த ப்ரெஷர் இருக்குது தெரியுமா? அது ஒரு ஆணாக இருக்கிறவனுக்கு மட்டும்தான் புரியும். ஒரு பெண்ணால் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுமா அப்படிங்கிறது எனக்கு தெரியலை. இந்த ப்ரெஷரே நிறைய பேருக்கு மென்டல் ப்ரெஷர் கொடுத்து அவனை என்ன சொல்கிறது ஒரு பைத்தியமாக மாற்றிது அப்படின்னு ஓப்பனாகவே சொல்லலாம். இவ்வளோ கஷ்டப்பட்டு லைஃப்பில் முன்னேறி ஒரு கேரியரில் சக்ஸஸ் ஆனதுக்கப்புறம் அவனுடைய இந்த சோசியல் அண்டு லீகல் சிஸ்டம் அவனுக்கு சப்போர்ட் பண்ணுதா அப்படின்னா கண்டிப்பாக பண்ணலை அப்படின்னு தான் சொல்லலாம். ஏன் அப்படின்னா, ஒவ்வொரு வருஷமும் பார்த்தீங்க அப்படின்னா மோர் தென் 1 lakh மென் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபால்ஸ் அலிகேஷனில் அவனுடைய லைஃபையே தொலைக்கிறான். முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா அவன் மேலே ஃபால்ஸ் டவுரி கேஸு, இல்லை அது ஃபிசிக்கல் அசால்ட்டு, இந்த மாதிரியான கேசஸ் அவன் மேலே போடுறாங்க. அதில் மோர் தென் 70 to 75% ஆஃப் கேஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃபால்ஸ் கேஸ் அப்படின்னு நேஷ்னல் க்ரைம் ரிப்போர்ட் பியூரோவே சொல்லுது. அந்த அளவுக்கு ரொம்ப ஆண்கள் இன்றைய காலகட்டங்களில் வஞ்சிக்கப்படுறாங்க. முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா ஆண்களை எந்த ஒரு பாயிண்ட்டை வச்சு அவனை கார்னர் பண்ணுறாங்க அப்படின்னா, அவனுடைய குழந்தை. என்னதான் ஆண் ஸ்ட்ராங்கான மென் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாலும் அவன் எமோஷ்னலி ரொம்ப வீக். அந்த அளவுக்கு அவனோட குழந்தை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு பெண்கள் பயங்கரமாக விளையாடுறாங்க அப்படின்னு நிறைய ரிப்போர்ட் சொல்லுது. அதை விட கொடுமையான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த சொசைட்டி எப்படி பார்க்குது அப்படின்னா, மென்னோட இஷ்யூ அப்படின்னா ஜோக்காகவும் என்ன சொல்கிறது, அது ஒரு காமெடி, அது ஒரு ஆம்பளை போய் அழுகலாமா அப்படின்னு ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டு கடந்து போயிடுது. நிறைய ஆண்களோட புலம்பல் என்னவா இருக்குது அப்படின்னா, ஒரு ஆணாக பிறந்தது தப்பாடா அப்படிங்கிற ஒரு மன குமுறல் இருக்குது தெரியுமா? ஏன் ஒரு ஆணாக இருக்கிறதுனாலேயே ஜஸ்டிஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடைக்காம போயிருமோ அப்படிங்கிற ஒரு புலம்பல்.
நிறைய பேரோட என்னுடைய லைஃபே போச்சு அப்படிங்கிற அந்த ஒரு ப்ரெஷர் இருக்குது தெரியுமா, சொல்கிறதுக்கு வார்த்தையே கிடையாது. சரி, இதோட இம்பேக்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். சமீப காலங்களில் பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிளாக இருக்கிற ஆண்களோட எண்ணிக்கை அதிகமாகுது. அதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா ரிலேஷன்ஷிப் மேலே அவங்களுக்கு வந்து அதிகமான அதிருப்தி வர ஆரம்பிச்சிருச்சு. எதுக்கு நம்ம ஒரு பொண்ணை வந்து கஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணி நம்ம லைஃப்பில் செட்டில் ஆகிருக்கோம், அந்த பொண்ணுக்கு வாழ்க்கை கொடுக்கலாம், இல்லை சரி ஓகே 2 பேரும் ஈக்குவலாகவே வாழலான்னு போகும் பொழுது அங்கே நிறைய ஃபால்ஸ் அலிகேஷனை வச்சு நம்மளுடைய என்டையர் கேரியரையும் டெஸ்ட்ராய் பண்ணிட்டு, அதோட கொடுமை என்ன அப்படின்னா மென்டல் ஹெல்த்தையே ஜீரோ பண்ணுறதுக்கு எதுக்கு நம்ம போகணும் அப்படிங்கிற பயம் அப்படிங்கிறது ஆண்களுக்கு அதிகமாகுது. ஒரு ஆணுக்கு வந்து எமோஷனல் சப்போர்ட் அப்படிங்கிறது ரொம்ப தேவை. அதை எல்லா ஆண்களுமே எதிர்பார்ப்பாங்க. ஆனால் அந்த எமோஷனல் சப்போர்ட்டே இப்போ எனக்கு தேவையில்லை, நான் தனியாகவே வாழ்ந்துக்கிறேன் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு வந்துட்டான் அப்படின்னா பாருங்கள் எந்த அளவுக்கு கொடூரமாக போய்கிட்டு இருக்குது நம்மளுடைய சொசைட்டி. பெவ் ரிசர்ச் அப்படிங்கிற ஒரு ஒரு யூஎஸ் பேஸ்டு ஒரு ரிசர்ச் ஃபார்ம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒவ்வொரு வருஷமும் 60% ஆஃப் ஆண்கள் வந்து சிங்கிளாக மாறுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. அந்தளவுக்கு அவங்களுடைய மனநிலை மாறிக்கிட்டு இருக்கு. முக்கியமாக இந்தியாவில் இருக்கிற ஆண்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிற ஒரு விஷயத்து மேலேயே அதிகமாக இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டுறாங்க அப்படிங்கிற அளவுக்கு கல்ச்சர் மாறிக்கிட்டு இருக்கு. ஒரு ஆணா நீ என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஒரு ஆணா நீ என்ன பண்ணணும் அப்படின்னா லைஃப்பை பேலன்ஸ் பண்ண கற்றுக்கிறணும். அது நிறைய பேருக்கு கஷ்டமான விஷயமா இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆணாக வந்துட்டு அடுத்தவங்க மேலே காட்டுற அன்பை விட உன்னுடைய செல்ஃப் கேர் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதை தாண்டி லீகல் சிஸ்டம் மேலே உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது கொஞ்சமாவது அவேர்னஸ் இருக்கணும். ஏன் அப்படின்னா அப்போ தான் ஒரு பெண் வந்து உங்களை மிஸ்யூஸ் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எமோஷனல், ஒரு ஆண் வந்து எந்த இடத்துல தோற்று போகிறான் அப்படின்னா இந்த எமோஷனல் அப்படிங்கிற ஒரு விஷயத்து மேலே தான் தோற்று போகிறான். ஃபஸ்ட்டு உன்னுடைய சேஃப், உன்னுடைய வாழ்க்கை முக்கியம். அதுக்கப்புறம் தான் உன்னுடைய குழந்தை எல்லாமேவும். ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஆண்களுக்கு பேசுகிறதுக்கேவும் இந்த இன்றைக்கி வந்து சொசைட்டியில் வந்து இடம் இல்லை அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆகுது. முடிஞ்ச அளவுக்கு ஒரு பெண் தான் இல்லை இந்த சொசைட்டி தான் ஒரு ஆணை ஏமாற்றுது அப்படின்னா ஒரு ஆண் வந்து இன்னொரு ஆணை ஏமாத்துறதா கொஞ்சம் ஃபஸ்ட்டு ஸ்டாப் பண்ணுங்கள். ஒருத்தன் உன்னை நம்பி பேசுகிறான் அப்படின்னா அவனுக்கு நீ ஹெல்ப் பண்ண முடியலை அப்படின்னா கூட பரவாயில்ல, அவனை நீ வந்து யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு என்றைக்குமே நினைக்காதீங்க. அது ரொம்ப கொடுமையான விஷயம். ஃபைனலாக நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இந்த வீடியோ பெண்களுக்கு எதிரான வீடியோ கிடையாது. ஏன் அப்படின்னா இன்றைக்கி நிறைய பெண்கள் ஆண்களோட இந்த அவநிலையை பார்த்து அவங்களே சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. அந்தளவுக்கு ஆண்களோட நிலைமை ரொம்ப மோசமாக போய்கிட்டு இருக்கு. உங்களை நம்பி இல்லை உங்கள் கூட லைஃப்பை ரன் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆண் வர்றான் அப்படின்னா அவனை நீங்கள் பயன்படுத்திக்கிறாமல் தயவு செஞ்சு அவனால் உங்களுக்கு ஏதோ பிரச்சனை வருது அப்படின்னா ஜென்யூனாக பேசி விலகிறது தான் ரொம்ப பெட்ரு. அவனை பழி வாங்கணும்னு நினைக்கிறதோ இல்லை அவனுடைய குடும்பத்தை பழி வாங்கணும்னு நினைக்கிறதோ ரொம்ப ரொம்ப ஒரு கேவலமான செயலாக தான் நான் பார்ப்பேன். என்ன சொல்கிறது இதுக்கு மேலே ஆண்களோட இந்த நிலைக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க தொடர்ந்து வீக் ஆகிறது தான் முக்கியமான காரணம். ஒரு ஆண் தன்னுடைய வேல்யூ என்ன, தனக்கு என்ன பண்ணணும், தன்னுடைய லைஃப்பை எப்படி எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிற கிளியாரிட்டி இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அவங்க ஒரு நாள் முட்டுச்சந்தில் தான் நிற்பான். தயவு செஞ்சு பிளைண்டாக ஒரு விஷயத்தை நம்பி இல்லை யாரோ ஒருத்தர் சொல்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக உன்னுடைய வாழ்க்கையை நீயே அழிச்சிக்கிறாதீங்க. முக்கியமாக மேரேஜ் லைஃப்பில். ஏன் அப்படின்னா அவனாக டிசைட் பண்ணியிருந்தா கூட மேரேஜ் லைஃப் நல்லாவே இருந்திருக்கும். ஆனால் யாரோ ஒருத்தர் அப்பாவாக இருக்கலாம், அம்மாவாக இருக்கலாம், பக்கத்து வீட்டு மாமாவாக இருக்கலாம், அவர் வந்து இது வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னதுனாலேயே நிறைய பேர் சாக்கடைக்குள்ளே இறங்கிக்கிட்டு காலை வெளியவும் எடுக்க முடியாமல் அதை சாக்கடைக்குள்ளே நிற்கவும் முடியாமல் நிறைய பேர் இங்கே அழுதுகிட்டு இருக்கானுங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஆண்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.